ஓம் முருகா, வெற்றிவேல் முருகா. என் அன்பு குழந்தையே, உன்னை நினைத்து ஒரு ஆண் அழுது கொண்டிருக்கின்றார். ஆம் தங்கமே, உண்மையாகத்தான் கூறுகின்றேன். எதற்காக என்னை நினைத்து ஒரு ஆண் அழுது கொண்டிருக்கின்றார்? நான் யாரையும் எந்த கஷ்டமும் படுத்தவில்லையே, யாருக்கிட்டையும் இப்பொழுது நான் பேசுகிறதும் இல்லையே. பிறகு எதற்காக என்னை நினைத்து ஒருவர் அழுது கொண்டிருக்கின்றார் என்று யோசிக்கின்றாயா? ஆம் தங்கமே, கடந்த காலத்தில் உன்னை உயிராகவும் உறவாகவும் ஒருவர் நினைத்து கொண்டிருந்தார். ஆனால் இப்பொழுது நீ அவரிடம் பேசுவது இல்லை, சரியாக பேசுவதில்லை. உன்னுடைய நினைப்பே அவரிடத்தில் இல்லை என்ற கவலை அவருக்குள் அதிகமாக இருக்கின்றது. அதனால்தான் உன்னை நினைத்து அவர் மனதளவில் சங்கடப்பட்டு கொண்டே இருக்கின்றார். எனக்கு தெரியும், என் தங்கம் யாருக்கும் எந்தவித துரோகமும் பாவமும் இழைக்கவில்லை என்று. எந்தவித குற்றமும் புரியாத நீ சந்தோஷமாக உள்ளாய். அவர் குற்றம் புரிந்ததால், நீ அவரை பிரிந்ததால் இப்பொழுது அவர் உன்னை மீட்டு சங்கடப்பட்டு கொண்டிருக்கின்றார். கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருக்கின்றார். இதில் உன் மீது எந்த தவறும் இல்லை. நீ யாருக்கும் தீங்கு நினைக்காத என்னுடைய தெய்வ குழந்தை நீ. உன்னை நான் கஷ்டப்படுத்தாமல் தான் பார்த்து கொண்டிருக்கின்றேன் என்பது எனக்கு நன்றாகவே தெரியும். ஆனாலும் அவ்வப்பொழுது சிறு சிறு பிரச்சனைகள் வந்து போகின்றன. வாழ்க்கை என்றால் பிரச்சனைகள் இல்லாமல் எவ்வாறு தங்கமே கடக்க முடியும்? அனைத்து பிரச்சனைகளையும் சுமூகமாக நானே தீர்த்து வைப்பேன். கேள்வி எழுத தெரிந்த எனக்கு பதில் எழுத தெரியாதா என்ன? அனைத்தையும் நான் பார்த்து கொள்கின்றேன். உன்னை நினைத்து அழும் ஆணை பற்றி நீ கவலை கொள்ள வேண்டாம். அவர் முன்பு செய்த தவறுக்காகத்தான் இன்று வரை அழுது கொண்டிருக்கின்றார். நீ அவருடன் இருக்கும் பொழுது உன்னுடைய உண்மையான அன்பு, பரிசுத்தமான குணம் பற்றி அவர் அறியவில்லை. அவருடைய தப்பை எதிர்த்து கேள்வி கேட்டு அவரை இப்பொழுது நீ பிரிந்து வந்த பிறகுத்தான் உன்னுடைய அன்பும் உண்மையான குணமும் எப்படி என்பதை அவர் புரிந்திருக்கின்றார். காலம் கடந்த பின்பு புரிந்து என்ன பலன்? யாருக்குத்தான் என்ன பலன் சொல்? இதனால் நீ கவலை கொள்ளாதே. நீ தைரியமாகவும் சந்தோஷமாகவும் உன்னுடைய வாழ்க்கையை கடந்து செல்ல முயற்சி செய். யாரை நினைத்தும் நீ கவலை கொள்ளாதே. உன் அப்பாவை, என்னை மட்டுமே நினைத்துக்கொள். உனக்காக என்றும் என்றென்றும் நான் மட்டுமே இருப்பேன். உனக்கு உண்மையான உறவு என்றால் அது நான் தான். என் மீது பரிசுத்தமான அன்பு உனக்கு உள்ளது போல் உன் மீதும் எனக்கு பரிசுத்தமான அன்பு இருக்கின்றது. அதனால்தான் உன்னை எப்பொழுதும் நான் பார்த்து கொண்டே இருப்பேன் என்று சொல்கின்றேன். சந்தோஷமாக இரு தங்கமே. ஓம் முருகா.